அன்பான குடும்பங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? இன்னைக்கு நம்ம வந்துட்டு புதுசா ஒரு ரெசிபி பண்ண வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பெப்பர் சிக்கன். ஸோ ஏன் பெப்பர் சிக்கன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல கிள்ளி போட்ட சாம்பாரும் ரசமும் இருக்குது. ஸோ அதுக்கு ரெண்டுமே மேட்ச் பண்றதுக்கு நம்மளுக்கு பெப்பர் ஃப்ரை தான் தேவைப்படும். அதனால இன்னியோட ரெசிபி வந்து நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம் வித் சிக்கன். என்னோட ரொம்ப ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால செஞ்சு காட்டுறேன், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, பெப்பர் சிக்கனுக்கு மெயினாக தேவையே பெப்பர் தான். ஸோ அதனால பெப்பர் இருக்கு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 2-3 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு தான் யூஸ் பண்ண போகிறோம், வெங்காயம், தேவையான அளவுக்கு சால்ட்டு, பெப்பர் சிக்கனுக்கு தேவையான அளவு சிக்கன், ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஒரு 2-3 மெம்பர்ஸ் ஆராம்சே சாப்பிடலாம். ஸோ அதனால ஒரு 1/2 kg ஆஃப் சிக்கன். ஓகேங்களா? பானை சட்டியில தான் செய்ய போறேன். ஸோ நம்ம வீட்டில் நான்வெஜ் எப்பவுமே சிக்கன் வந்துட்டு நான் இந்த சட்டியில தான் செய்வேன். ஃபிஷ் கரீஸும் எப்பவுமே சட்டியில தான் செய்வேன். ஸோ ஆன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கேஸை. ஸோ ஆன் பண்ணியாச்சு, சட்டியும் வச்சுட்டு. சட்டி என்றைக்குமே சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் நம்ம சட்டியில் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம வந்து சட்டியில் செய்கிறது, நான்வெஜ் வந்துட்டு சட்டியில் செய்யலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு மீன் குழம்பு, இது எல்லாமே வந்து நம்ம சட்டியில் செய்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? முன்னாடி இருக்கிற எங்களோட ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஆயா அவங்களோட காலத்துலலாம் வந்துட்டு அவங்க சட்டியில தான் செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்றைக்குமே எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சட்டியில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கோசரமே அந்த ஒரு சட்டி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நான்வெஜ் என்றைக்குமே நான் அந்த சட்டியில் தான் செய்வேன். அதே மாதிரி உங்கள் வீட்லேயுமே என்றைக்குமே நான்வெஜ் வந்துட்டு சட்டிலே செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்பவுமே அது காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட வீடியோஸ் வந்து அடிக்கடி நம்ம வீடியோஸ் போடுறதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதனால எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூ சேனல் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் புது புது ஆளுங்கள்லாம் மேலே வர முடியும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சமையல்ஸும் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா லைட்டா இவ்வளவு ஊற்றினாவே போதும். இதுக்கு வெறும் சீரகம் மாத்திரம் போதும். நம்மளோட பெப்பர் சிக்கனுக்கு வந்துட்டு எப்பவுமே சீரகம் போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் சீரகம். ஸோ அதனால சீரகம் மாத்திரம் போதும். சீரகம், சீரகம் போட்டுக்கலாம். நம்ம சீரகம் போட்ட உடனே சீரகம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நம்ம இப்பயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணணும். ஏன் இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா, ஆயிலில் வந்து இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆன உடனே ரொம்ப நல்லாயிருக்கும், கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும். இது போட்ட உடனே அந்த சட்டி வச்ச உடனே அந்த சட்டியோட மணம், மண் ஸ்மெல் எவ்வளோ நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சட்டியில் செய்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நல்லா ஸ்மெல் வருது. ஸோ சிக்கன் எப்போவுமே நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு வாஷ் பண்ணி வைக்கணும். ஸோ கழுவுன உடனே நம்ம மஞ்சத்தூளில் போட்டு இன்னொரு தடவையும் வாஷ் பண்ணணும். மஞ்சத்தூள் அது ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், நம்ம ஏன் சிக்கன் நான்வெஜ் எல்லாம் நம்ம மஞ்சத்தூளில் கழுவுறோம்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட இல்லையா. ஸோ நல்லா மஞ்சத்தூளில் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து கறி போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம சிக்கன் போடணும். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நோ ப்ராப்ளம், சாப்பிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நான் முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆன உடனே நான் சிக்கன் ஒரு நான்வெஜ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். நான் உங்களோட முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நான் எல்லாமே நான்வெஜ் எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அறுத்தே நான் வந்துட்டு நான்வெஜ் கறி எந்த கறி செஞ்சாலுமே போட்டுருவேன். ஏன்னா வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த கவுச்சி ஃப்ளேவர் கொடுக்காதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி செய்கிறதுக்கு. ஸோ நம்ம டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு எந்த மாதிரி அந்த நம்மளுக்கு அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுறப்பே போயிடும். இந்த மாதிரி ஆயிலே வந்து நான்வெஜ் வந்து இது பண்ணி நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா அப்பயும் இன்னும் எல்லா பாக்டீரியாஸும் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து என்றைக்குமே மூடி போட்டு நம்ம சமைச்சு மூடி போட்டு சமைச்சோம்னா நம்ம சீக்கிரமாக ஆகிடும். ஸோ அதனால் மூடி போட்டே செய்யுங்க நீங்கள் கூட. ஓகேங்களா? யாருக்கெல்லாம் பெப்பர் சிக்கன் பிடிக்கும்ன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன வீடியோ நம்ம பண்ணியிருந்தப்போ எனக்கு வந்து சில எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தப்போ சில சிஸ்டர்ஸ் வந்து எங்கிட்ட கொஞ்சம் பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்மளோட அடுத்த வீடியோ வந்து நம்ம பிரியாணி செஞ்சு தரலாம். ஓகேவா? சிக்கன் பிரியாணி செய்யுங்க சிஸ்ன்னு போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக செஞ்சு தரேன் நான். ஓகேவா? ஓகே, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா half of the way வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் எல்லாம் எப்பவுமே சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு ஆனியன் போடும். ஏன் இந்த இடத்துல ஆனியன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆனியன் வந்துட்டு நம்மளுக்கு பெப்பர் ஃப்ரைல ஒரு ரா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த ரா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை, பச்சை மிளகா நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இந்த காஞ்ச மிளகா கூட வந்து நம்மளுக்கு எப்படி காரம் வேணுமோ அப்படி. இப்போ பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல ஒரே ஒரு பச்சை மிளகா போதும். இப்போ நான் இல்லை சாப்பிட போகிறேன், அதனால் நம்மளுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால நான் இந்த ஃப்ளேவர்ஸில் ஒரு 3 பச்சை மிளகாவும் ஒரு 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி வதங்கவும் செய்யும். பெப்பர் ஃப்ரை வந்து நம்ம இப்படி பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம மூடி போட்டுற போகிறோம். ஓகே,
ஆஃப்டர் 5 minutes நம்ம திரும்பி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே நண்பர்களே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா, பாருங்க நல்லபடியாக இந்த மாதிரி வெங்காயம் இது எல்லாமே இந்த மாதிரி வதங்கிடணும். 50% ஆஃப் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து இது போட்டுக்கணும். ஓகேங்களா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு, பெப்பர் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோமே அந்த பெப்பர் ஃபுல்லாக போட்டுக்கணும். ஸோ பெப்பர் தான் நம்மளுக்கு இதோட இதுவே. ஸோ நல்லா பெப்பர் போட்டுக்கணும். சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த இடத்துல நீங்கள் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் லைட்டாக அது ரெண்டும் போட்டுக்கலான்னு இருக்கேன். சிக்கன் மசாலா கொஞ்சம், லைட்டாக சில்லி பவுடர். நம்மளுக்கு தேவையானதான் இது போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக மஞ்சள் தூள். ஏங்கா இன்க்ரீடியன்ஸில் காட்டில் இப்போ போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த கலர் கொடுக்கணும். அந்த கலர் கொடுக்குற இது இருக்கிறப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் பெப்பர் மாத்திரம். ஸோ எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் லைட்டாக போட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், இவ்வளோதான். இதை வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வச்ச உடனே அதோட சிக்கன்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு அது நல்லாயிருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு மூடி போட்டுடலாம். மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு சிக்கனுக்கு வந்து நல்லபடியாக சேரும். திருப்பி ஒரு 3 minutes போட்டோன்னா மசாலாக்கெல்லாம் நல்லா வந்துட்டு சிக்கன் நல்லா மசாலாவில் இறங்கிடும். ஸோ ஒரு 3 minutes திருப்பி நம்ம மூடி போட்டு வைக்கலாம். ஓகேங்களா, ஸ்டார்ட். ஓகேப்பா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. செக் பண்ணலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா ஆயில் இப்படி பிரிஞ்சு வந்து. சூப்பராக நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes எடுக்கும் சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால நம்ம யாராவது வீட்டில் வந்தாங்கன்னா கூட டக்குன்னு நான்வெஜ் ரெடி பண்ணி கொடுக்கணுன்னா இந்த பெப்பர் ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள். 10 நிமிஷம் தான். அவங்களுக்கு போய் ஜூஸ் கொடுத்து சிப்ஸ் கொடுத்து சாப்பிட்ற கேப்பில் உங்களுக்கு நான்வெஜ் ரெடி ஆகணும்னா இந்த பெப்பர் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 10 minutes போதும் இந்த பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிறதுக்கு. சரிங்களா, இப்படியா இருக்குது பார்த்தீங்களா? எம்மியாக இருக்குது. வாயில் தண்ணி விழும். ஓகேவா, பெப்பர் சிக்கன் என்னது பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லலாம். ஓகேவா, கேஸ் வந்து ஆஃப் செய்யணும். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவோமா? அடுப்பில் நம்ம வந்து கடாயில் செஞ்சுருக்கிறதுனால அந்த கொதிப்பு இன்னுமே இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன். ஓகே ஓகே
நம்மளோட கடாய் கொதிப்பு நிறுத்திட்டாங்க. டேஸ்ட் பார்ப்போம். சூடா இருக்குது. இப்படி அமர்த்தமா நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? இதே போய் சாப்பிடலாம், கடையிலையும் வாங்கி சாப்பிடலாம். கடையில் இந்த பெப்பர் ஃப்ரை இதே 1/2 kg எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 120 130 ரூபா ஒரு பிளேட் இருக்கும். அதுவே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஆராம்சே எவ்வளோ வேணா சாப்பிடலாம் இல்லையா? சூடாக இருக்கு. சூப்பராக இருக்கும். சூப்பர். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ சாம்பாருக்கும் ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஏதாவது சிம்பிள் டிஷ் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிக்கன் எடுத்துட்டு ஒரே 10 நிமிஷத்தில் ஒரு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மாவே சொல்கிறது வேண்டாம். நம் குடும்பத்தின் தோற்றங்கள் அன்பான குடும்பங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம குடும்பத்தில் செய்கிற எல்லா விதமான டிஷ்ஷஸும் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வேன். ஸோ அதனால எல்லா டிஷ்ஷஸுமே மறக்காம பாருங்க. பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து கிரெடிட்ஸ் வாங்கிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டிஷ்ஷஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக உங்கள் சிஸ்டர் ஆகிய நான் செஞ்சு கொடுக்குறேன். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? பாய்.